வணக்கம் குட்டீஸ், தமிழோடு பழகலாம். பொருந்தாத வார்த்தையை கண்டுபிடிங்கள். விடை நிகழ்காலம். இதில் மழைக்காலம், கோடைக்காலம், குளிர்காலம்லாம் நம்ம சீசன் சொல்லுவோம். நிகழ்காலம் வந்து டென்ஸில் வரும், அதனால் அதுதான் பொருந்தாத வார்த்தை. தமிழோடு பழகலாம் பகுதியில் இன்று பார்க்க போது சமையலில் சேர்ப்பது. இது என்ன பொருள் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதை பகுதியில் திரு நின்ற ஊர் காலத்திவாணர் கதையை கேட்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். திரு நின்ற ஊர், திருனா திருமகன் மகாலட்சுமி, அவங்க வந்து சமுத்திரராஜன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு வந்து அந்த ஊரில் நின்னதனால திரு நின்ற ஊர் அப்படின்னு அது பேர் வந்துச்சு. இந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸ் பார்க்கலாமா? இங்கே வந்து பக்தவச்சல பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக இருக்குது. பெருமாள் கோயிலும் இருக்குது. இங்கே ஈஸ்வரும் ஃபேமஸ். பூசலார் நாயனார் அப்படி அவர் வந்து தன்னோட மனசில் கட்டிய இருதயாலீஸ்வரர் கோயிலும் இங்கே இருக்குது. ஈஸ்வருடைய பெயர் வந்து இருதயாலீஸ்வரர். அந்த கோயிலும் இங்கே ஃபேமஸ். பெருமாளும் ஃபேமஸ்ஸு, ஈஸ்வரும் ஃபேமஸ். அது இல்லாமல் மூணாவதாக இந்த ஊருக்கு பெருமை சேர்த்தவர் தான் நம்ம வள்ளல் காலத்திவாணர். அவருடைய கொடை வள்ளலால் இந்த ஊரில் இவர் ஃபேமஸ் ஆயிருக்காரு. அவர் எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படிங்கிறத இந்த கதையில் பார்க்கலாம் வாங்க. திருநின்ற ஊர், இந்த ஊரில் வந்து வேளாளர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க, விவசாயிங்க. அவங்க நிறைய பேர் எல்லாருமே நல்ல செல்வ செழிப்பாக இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் தான் இந்த காலத்திவாணர். இந்த காலத்திவாணர் வந்து ஊர்லேயே அதிக நிலம் இருந்துச்சு, ரொம்ப செல்வம், காசு, ரொம்ப பணக்காரராக இருந்தார், நிறைய நிலமும் இருந்தார். அதோட அவர்கிட்ட இறக்க குணமும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால அவர்கிட்ட நான் ஏதாவது உதவி கேட்டு வரவங்களுக்கெல்லாம் நல்லா உபசரித்து அனுப்புவார். இப்போ ஒருத்தவங்க உணவு வேணுமா, உணவு இல்லைனா அது கொடுப்பாரு. ட்ரெஸ்ஸு வேணும் அந்த மாதிரி உதவி கேட்டு வந்தால் அது கொடுப்பாரு. பொருள் வேணும், பணம் வேணும், அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு வராங்கல்ல, அதை பொறுத்து அவங்க உதவி பண்ணுவார் இவர். அதனால் இவருடைய புகழ் வந்து அந்த ஊரில் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர்லேயும் ரொம்ப புகழாக இருந்துச்சு. இதனால் பக்கத்து ஊர்லேருந்து கூட ஏதாவது கஷ்டம் உதவி வேணும்னா இவர்கிட்ட கேட்க வருவாங்க. இது மாதிரி இவர் வாரி வாரி கொடுத்ததுனால இவருடைய செல்வங்களும் குறைஞ்சி இவரும் வறுமையில் வந்துட்டார். இதுக்கு மேலே நம்மள்கிட்ட கொடுக்க இல்லை, ஆனாலும் மக்கள் இவர்கிட்ட வந்து உதவிக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் எப்படி கொடுக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால மனசு கஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இவர் என்ன செய்கிறாரு, சரி நம்ம ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு நடந்து போகிறார். போகிறப்ப நைட் ஆகிடுது. அப்போ ஒரு சத்திரத்தில் தங்கிட்டு போகலாம், நைட்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தங்குறார். அந்த இடத்துக்கு சோழ நாட்டிலேருந்து ஒரு புலவரும் வரார். அவரும் நடந்து களைப்படைஞ்சு இரவு வந்ததுனால சரி இந்த சத்திரத்தில் தங்கலான்ட்டு ஒரு புலவரும் வரார். அவர் ரொம்ப பசி, ஏன்னா அவர் வறுமை, சாப்பிட்டும் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அவர் ரொம்ப பசியாக இருக்கார். அவர் வந்து இந்த சத்திரத்து அதிகாரிகிட்ட வந்து ஐயா ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதிகாரி சொல்கிறாரு, ஐயோ நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, அதனால இங்கே உணவு தீர்ந்து போச்சு, இப்போ என்கிட்ட உணவு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி இவரும் சரின்னு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கிறார். ஆனால் படுக்க முடியல, ஏன்னா பசி அவருக்கு, ஏன்னா ரொம்ப நாள் சாப்பிடல இல்லையா, அதனால் இவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது. சரி என்ன செய்யலாம், இவர் வந்து எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா இப்போ காலத்திவாணரை பற்றி கேள்விப்பட்டு சரி அவர்கிட்ட உதவி கேட்டால் ஏதாவது உதவி பண்ணுவார், அதனால் அவர்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போகலாம், பரிசு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா இவர் புறப்பட்டு வரார் இந்த புலவர். சரின்னு அவர் தூக்கம் வரல, என்ன செய்யலாம், சரி ஏதாவது ஒரு பாட்டு பாடியாவது நம்மளுடைய கவனத்தை திருப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு. அங்கே தான் காலத்திவாணர் இருக்காரு. அதை கேட்குறாரு அந்த பாட்டை. அவர் புலவர் வந்து எதை பற்றி பாடுறாருன்னா காலத்திவாணரை புகழ்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாரு. வறுமையே பாவர்ட்டி பற்றி கேட்ட பேசுகிற மாதிரி இவர் பாடுறார். நீ வந்து என்கிட்ட இவ்வளோ நாள் நீ என்கிட்ட கூட இருந்து என்னை கஷ்டப்படுத்தின, நாளைக்கு நான் காலத்திவாணரை பார்க்க போகிறேன், அப்போ வந்து அவர் எனக்கு உதவி செய்கிறப்ப நீ என்னை விட்டு போயிடுவ, நீ இன்னைக்கு மட்டும்தான் என் கூட இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த வறுமையை சொல்கிறார். அவர்கிட்ட வறுமையிட்ட பேசுகிற மாதிரி காலத்திவாணரை புகழ்கிற மாதிரியும் ஒரு பாட்டு பாடுறார். இதை வந்து காலத்திவாணர் கேட்குறார். கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நம்ம வந்து ஊரில் இல்லை, இவர் வந்து வீட்டில் பார்த்தாருன்னா நம்ம இல்லைன்னா அவர் ஏமாந்து போயிடுவார், என்ன செய்யலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோடையே அவர் திருப்பி காலத்திவாணர் வந்து அந்த வீட்டுக்கு போகிறார். அவர் வீட்டுக்கு பூட்டிய வீட்டுக்கு போய் திருப்பி இருக்கார்.
போயினும் அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா அவர்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் வேற ஊருக்கு போகலான்டே நினைக்கிறார். இப்போ வந்த இடத்துல புலவர் வந்து இது மாதிரி உதவி கேட்க வராருன்னு தெரிஞ்சோன்னே திருப்பி வீட்டுக்கு வராரு. பட் அவருக்கு வந்து உதவி செய்யவும் பொருள் இல்லை. அவர் ஏமாந்து போயிடுவாருன்னு இவர் நினைக்கிறாரு. என்ன செய்கிறதுனே தெரில. இந்த சமயத்தில் அவர் வந்து சரி நம்ம வந்து உயிரை நீத்திடலாம் அப்படின்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல இல்லையா. அவரால் பொருளும் கொடுக்க முடியல, உதவி செய்ய முடியல. அதனால் தன் உயிரை நீத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எந்த மாதிரி நம்ம உயிரை விடுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாம்பு புத்துருக்கிறது அவருக்கு நினைவு வருது. சரி அதில் பாம்பு புத்தில் போய் கை விட்டு இது பண்ணிக்கலாம், நம்ம பாம்பு தீண்டுனா நம்ம உயிர் போயிடும், புலவர் ஏமாற மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த புத்தில் வந்து கை நீட்டிடுறார். நீட்டி கொஞ்ச நேரம் வைக்கிறார். ஏதாவது பாம்பு தீண்டுனா நம்ம வந்து இதை செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறார். அப்போ வந்து பாம்பு நாகப்பாம்பு என்ன செய்யுது, கடிக்காமல் கையில் ஒன்று போடுது. அது ஒரு பொருளை போடுது. அது வெளியில் இவருக்கு ஆச்சரியம். இவர் பாம்பு வந்து நம்ம தீண்டலை, ஆனால் ஒரு பொருளை கொடுத்துருக்குன்னு எடுத்து பார்க்குறப்ப அது மாணிக்கக்கல். தெரியுங்களே, அந்த மாணிக்கக்கல் வந்து ரொம்ப விலை உயர்ந்தது. உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம். பாம்பு நம்ம தீண்டலை, ஆனால் மாணிக்கக்கல்ல கொடுத்துருக்கு. நாளைக்கு வந்து புலவர் வந்தால் நம்ம இதை கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஏன்னா புலவர் ஏமாந்து போகாமல் இருப்பார், நம்மளை நாடி வராரு, அவருக்கு கொடுக்க ஒன்றுமில்லையே நினச்சிட்டு இருக்கப்ப மாணிக்கக்கல்லே கிடச்சிருக்கு, இதை வந்து நான் அவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கார். புலவரும் அடுத்த நாள் வராரு. அவர் வந்து இந்த மாதிரி காலத்திவனரை புகழ்ந்து பாடுறப்ப இவர் அந்த மாணிக்கக்கல்லை கொடுத்துறாரு. அவரும் சந்தோஷமாக போயிடார். இது காலத்திவனர் வந்து அந்த இவர் வறுமையிலே இருக்காரு. இவர் ஒரு மாணிக்கம் கிடைக்கிறப்ப இவர் வந்து யூஸ் பண்ணிக்காம அந்த புலவருடைய கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதுதான் வள்ளல். அதை கொடுத்துட்டு இவர் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இறைவனை வேண்டி நன்றி இறைவா அப்படின்னு வேண்டிக்கிறார். பாருங்க எப்படி இந்த கொடை வள்ளல்னால தான் இவர் ரொம்ப அந்த ஊரில் ஃபேமஸ். இதுதான் அவருடைய கதை. அதாவது தானுக்கு எடுத்து அந்த அவ்வளோ கஷ்டத்தில் இவருக்கே ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அவர் மாணிக்கக்கல் கிடைச்சப்ப அதையும் இவர் வச்சு சரி மீதி நாளை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அந்த கஷ்டப்படுற புலவருக்கு கொடுத்தார் இல்லையா, அந்த கொடை வள்ளல் தான் அவர் இவ்வளோ புகழ் பெற்று இருக்கார். இப்போ திருநின்ற ஊரில் பெருமாள், ஈஸ்வரர், காலத்திவனர் 3 பேருமே ஃபேமஸாக இருக்காங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.